மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு. காலபுருஷனுக்கு முதல் நாளாக எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய சுமையை மீறி தாங்கக்கூடிய ராசி. அது என்னங்க, தன்னுடைய தகுதிக்கு மீறி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், சோகம் வந்தாலும், சந்தோஷமாக வந்தாலும் ரொம்பவே அதிகமாக வரக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியாது மேஷத்தை பொறுத்தவரை. ஆமாம், நான் இப்படி தான் போயிட்டே இரு அப்படிம்பாங்க. இந்த கட்டுப்படுத்துறதோ இல்லை கோவப்படுத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறதோ இதெல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை ஆகவே ஆகாது. இஷ்டம் இருந்தால் பேசு, இல்லைன்னா நீ போயிட்டே உன்னோட வேலையை நீ பாரு, என்னோடய வேலையை நான் பார்க்குறேன். தன்மானத்துக்கு ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சுன்னா மேஷம் ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க. அது 1000 கோடி சொத்தாக இருந்தாலும் தூக்கி வீசிட்டு நம்மளோட வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் இங்கே பெண்கள் இந்த ராசியில் பிறகும்போது தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு, பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதே போல் ஆண்களாக இருக்கவும் அதே மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய குணத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ராசி. அப்படி விட்டு கொடுக்காதனாலேயே நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. போகிற வரவன்லாம் எங்களுக்கு கருத்து சொல்லிகிட்டு இருக்கானுங்க, நான் அவங்க வீட்டுக்கு எதுக்குமே போகவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் எனக்கு மன உளைச்சல்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. சனீஸ்வர பகவான் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்தாலுமே எங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லைங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்கள். எங்கே எங்களுடைய தைரியம், எங்கள் தைரியத்துக்கான பெயர் போன ராசி எங்களோடது. எங்களுடைய தைரியம் எங்களுக்கு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரில. கடினமான உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய மேஷம். யாருக்காக உழைச்சிங்க, இன்றைக்கி யாருக்காக உழைச்சிங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை ஜீரோவாக இல்லை பார்த்திங்கன்னா எதையும் கண்டுக்காத மாதிரி, ஏன்டா இப்படிலாம் ஏமாற்றிட்டீங்க, இப்படியெல்லாமா யோசித்தா இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய வாழ்க்கையில் அடி மேலே அடி பட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சந்திரன் மேலே ராகு வந்தார். மேஷத்தை பொறுத்தவரை ஜென்ம ராகுவாக வந்தார். அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையாக 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். 2.5 வருஷமாக பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி கொஞ்சம் நகர்ந்து ராசிக்கு 12ல் போயிட்டார். இன்றைக்கி என்ன பயம், ஐயோ வேலையை நினச்சி ஒரே பயமாக இருக்குது. எந்த ஒரு கிரகம் ராசிக்கு 12ல் போனாலும் அதை நினச்சி நம்ம பயப்படுறது, அதை நினச்சி நம்ம கவலைப்படுறது, அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம், ஜெயிக்க முடியல அப்படின்னு நினச்சி தொடர்ந்து வருத்தப்படுறது, இது எல்லாமே தான் நடந்துட்டுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நடந்துட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள், பிரச்சனைகள் வந்தால் மேஷம் ஈஸியாக சமாளிச்சிருங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துலேருந்து வரக்கூடாதோ அந்தந்த இடத்துலேருந்து வருது. எது போனாலும் தடை, எங்கே போனாலும் உங்களுக்கு கிளேட் க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். ஒதுங்கி போனாலுமே இவனுக்கு பற்றி அவ்வளோ ஒரு திமிருன்னு பேசுறது, அல்லது எதிர்த்து தைரியமாக பேசினாலுமே ஐயோ இவன் பேசினா எதுவுமே ஆகாது, இவன் ஏதோ ஏனோ தானோன்னு பேசி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் ப்ராப்ளம். அதே போல் காசு தங்காமல் கஷ்டப்படுறது மேஷத்தை பொறுத்தவரை அதுதான். காசு கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவலை வேறு யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மேஷம். அதனால் சேமிக்காமல் போயிட்டாங்க. அது ஒன்று தான் மேஷத்தை பொறுத்தவரையும் மைனஸ். தான் என்ன தனக்கு என்னன்னு இல்லாமல் சொந்தங்களையும் ஒரு ட்ரெயின் மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எப்போவுமே. மேஷத்தை பொறுத்தவரையும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கிறனால, இங்கே செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறனால கோவப்படுவாங்க. இது இப்படிலாம் இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே மறந்துட்டு ஒரு உதவினா டக்குன்னு பண்ணக்கூடிய மேஷராசினாலேயே மற்றவங்களை இழுத்துட்டு போகிறதுனாலேயே வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகளை ஏராளமாக சந்திச்சிருக்காங்க. நம்ம சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுற ராசி இன்றைக்கி எதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேஷம் இருக்கும். கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய ராசி எதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மேஷம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நிறைய ராசி நம்ம சொல்கிறோம், மிதுனம் சொல்கிறோம், கடகம் சொல்கிறோம், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஹோப்பு தர முடியாது. ஆனால் மேஷத்தை பொறுத்தவரையும் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே கடவுள் கொடுத்து அனுப்புனது. அப்போ நிச்சயமாக இவங்க விழுந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம 100% அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். ஆனால் எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலுமே போயிட்டு வாங்க அப்படிங்கிற மனசு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் திரும்பி எந்திரிச்சு அந்த வேலையை நைட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் காலையில் எந்திரிச்சு திரும்பி அந்த வேலைக்கு போவாங்க. அது மேஷத்தோட பவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, 2025 நல்லதை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா? நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பேசும்போதும் பாருங்கள், செவ்வாய் நீசமாயிட்டார், ராசிநாதன் நீசமாயிட்டார். இந்த தேதிக்கு மேலேயே, இந்த 3ஆம் தேதிக்கு மேலேயே எனக்கு கொஞ்சம் ஹோப்பு கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் நம்மளோட லக்னாதிபதி ராசியாதிபதி நீசமாகும் போது நமக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கும்.
இந்த மாதிரி நேரத்தில் மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் ராசியிலே சூரியன் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கார். 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருக்கார், 6ஆம் இடத்துல கேது, 12ல் இதுக்கு மேலே எந்த கிரகமும் இருக்குமா இருக்காதான்னு சொல்கிற அளவுக்கு புதன், சுக்கிர பகவான், ராகு, சனீஸ்வர பகவான் இவங்க எல்லாருமே ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ முதல் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்தாச்சு. 5ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே வந்து உச்சம் பெறாரு, ராசியாதிபதி நீசமாயிட்டார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்த கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ இருந்தாலுமே திருப்பி மீட்டெடுக்கலாம். குழந்தைகள் சார்பான ஆதரவு என்றைக்குமே மேஷத்தை பொறுத்தவரை இருக்குங்க. இன்றைக்கி 5ஆம் அதிபதி ராசியில் வந்து உச்சம் பெறதுனால நீங்கள் இருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த குழந்தைங்க பொருளாதாரத்துக்காக ஓடுறது, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, இருக்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, அவங்கனால அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரயோஜனப்படுறது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் அதிபதி ராசிக்கு வந்தால் குழந்தை அவங்கள தேடி வரப்போகுது. அப்போ இத்தனை நாளாக குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இதனால் மன உளைச்சல்கள், குழந்தை இல்லைங்கிறது ஏராளங்க. வெளியே என்ன பிரச்சனை இருந்தாலும் தெரியாது, ஆனால் போகிற பக்கம் வர பக்கம் எல்லாம் கேட்குறாங்க, எப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறையா விரதங்கள் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டோம், இருந்துட்டோம், இனிமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை டிலே ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வாகும். இதனால் குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். 5ஆம் அதிபதி ராசியில் வந்து உச்சம் பெறனால பூர்வீகம் சம்மந்தப்பட்ட, நான் குலதெய்வ கோயிலுக்கு சரியாக போகிறதில்ல, குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சூரியன் உச்சம்னால பழைய தைரியம், தன்னம்பிக்கை திரும்பி வரும். அதனால் குலதெய்வ கோயில் போகிறது, அங்கே வேண்டுறது, அங்கே அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் இருக்கிற வரையும் தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க. இதுக்கு இருந்ததுக்கப்புறம் சூரியன் 2ஆம் இடத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது. அப்போ ஒரு கிரகம் ஒரு ராசியில் அமரும்போது அந்த எண்ணங்களை கொடுத்தே தீரும். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம்லாம் குழந்தை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், அதே போல் 2வது பூர்வீக சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், குலதெய்வ சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கெத்தாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து உச்சம். அவனுக்கு உனக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அது நீ வச்சுக்கோ, என்னோட பணத்தை நான் வச்சுருக்கேன், நான் கெத்து தான் அப்படின்னு நீங்களே தைரியமாக தன்னம்பிக்கையே சொல்லுவீங்க. ராசிநாதன் நீசமாயிட்டாருங்க, அதுக்கு என்னங்க பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க மாதிரி உதாரணத்துக்கு பேசும்போது நல்லா பேசுவீங்க, ஆனால் மனதளவில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் குறையும். அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சொல்கிறாரு. ராசிக்கு 12ல் நிறைய கிரகம் இருக்குங்கள, சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்போ சந்தோஷமான செலவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள். ரொம்ப வருஷமாக நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், வெளியில் தொலாவிட்டு இருக்கோம், எங்களுக்கு குடும்பமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் இதெல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு நாங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் மாப்பிள்ளை தொலாவி கல்யாணம் பண்ணிட முடியுமா, நிறைய செலவாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அது எல்லாமே தாண்டி வெளியே வருமா, எப்போவுமெல்லாம் 12ஆம் இடத்துல நிறையா கிரகங்கள் சம்மந்தப்படுதோ அன்றைக்கி எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷமான செலவுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம தகுதிக்கு மீறி சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இதெல்லாமே வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். அடிபட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்த மேஷத்துக்கு இந்த சூரியன் உச்சம் அடைகிறது மற்றும் குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல், வேகம், விவேகம், இது எல்லாத்துக்குமே பெயர் சொல்கிறதுக்கு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை உயர்த்துறதுக்கும் இது நல்ல பலனாக இருக்கும். ஒன்று நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை மேஷத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ல் இருக்கிறதுனால திருமணத்தில் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இது வந்து முடிஞ்சிருமா, இல்லை சரியாயிருமா, இல்லை கொண்டு போக முடியுமா, இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் புத்திசாலித்தனமான நீங்கள் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக மேஷம் பாதிக்கடையும். இல்லைன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். சூரியன் பலமாக இருக்கிறதுனால அப்பா சார்ந்த ஆதரவுகள், அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகி சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மே மாத பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும்.
நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தை பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசையும் புத்தியும் அந்தரமும் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.